வணக்கம். 90ஆம் ஆண்டுகளினுடைய ஆரம்பத்தில் தீவக பகுதிகள் அரச படையினரால் விடுவிக்கப்பட்ட பிறகு அன்றைய அரசாங்கம் சக தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. மக்கள் பணியில் வந்து ஈடுபடுமாறு, மக்களுக்கு உதவுவதற்கு மக்கள் பணிகளில் வந்து ஈடுபடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் எந்த தமிழ் கட்சிகளும் அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அவர்களுடைய சுயலாப அரசியல். அப்போ இந்த நிலைமையில் அதுக்கு பிறகுதான் அந்த கோரிக்கை எங்களுக்கு விடுக்கப்பட்டது. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்றபடியினால் நாங்கள் அந்த அழைப்பை ஏற்று தீவக பகுதிகளுக்கு போயிருந்தோம். தீவக பகுதிகளுக்கு போய் அந்த பிரதேச மக்கள், அதாவது விடுவிக்கிற நேரத்துக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்க இல்லை, விடுவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மருத்துவ பிரச்சனை, உணவு பிரச்சனை, கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடிநீர், போக்குவரத்து, பண்டைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்து பிரதான நிலப்பரப்போட தொடர்புகளற்ற நிலைமையில் தான் தீவக மக்கள் இருந்தவர். நாங்கள் அவர்களுக்கு கப்பல் மூலம் அல்லது விமானம் மூலம், கப்பல் மூலம் என்றால் திருவண்ணாமலைக்கும், விமானம் மூலம் என்று சொன்னால் அனுராதபுரம் அல்லது கொழும்புக்கு அவர்களை அழைத்து சென்று அங்கிருந்து யாழ் குடாநாட்டுக்கு அவர்கள் வந்து போயிருக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் யாழ் குடாநாடு பிரபாகனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபடியினால் அந்த சிரமங்களை அந்த மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் தான் நினைக்கிறேன் 96ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு நெடுந்தீவை சேர்ந்த மக்கள், அப்போ அந்த நேரம் நெடுந்தீவு எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்கப்படவில்லை. அப்போ நெடுந்தீவு சேர்ந்த மக்கள் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கக்கூடிய மூத்த தீவில் சந்தித்து கேட்டிருந்தார்கள். இப்படி தாங்கள் பட்டினியினுடைய விளிம்பில் இருக்கின்றோம், கடற்தொழில் படகுகளுக்கு கூடாக இந்தியாவுக்கு கூட சென்றிருக்கினோம், போக முடியாதவர்கள் நாங்கள் பல பேர் இருக்கின்றோம், தாங்கள் பட்டினியினுடைய எல்லையில் இருக்கிறோம், தங்களை பாதுகாக்க சொல்லி. அந்த வகையில் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு சென்றிருந்த நாங்கள். அப்போ படையினர் வரை இல்லை, நாங்கள் தனித்து தான் சென்றிருந்த நாங்கள். பொதுவாக இந்த விடுவிப்பு நேரங்களில் அரசு படையினர் விடுவிக்க போயிருந்தால் கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், கொஞ்சம் பேர் காயப்பட்டிருப்பார்கள், கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அதே போல் தான் புலிகளும் அவ்வாறு விடுவிக்கிற நேரங்களில் இதுகளெல்லாம் நடந்திருக்குது. கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது மாற்று கொள்கையை உடையவர்கள் என்ற வகையில் கொல்லப்பட்டிருப்பார்கள், கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அப்போ இதிலெல்லாம் நாங்கள் போய் என்னுடைய தலைமையில் போய் விடுவித்தபடியினால் இது ஒன்றும் நடக்க இல்லை. நாங்கள் அதை விடுவித்து பிறகு அந்த நேரத்தில் அன்றைக்கு ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களோடு கலந்துரையாடி ஒரு கப்பல் நிரம்ப அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்துகள் உட்பட நாங்கள் அதை தெரிவித்து அந்த மக்களுக்கு கொடுத்து அண்டையிலிருந்து அந்த நெடுந்தீவு எங்களுக்கு ஊடாக பல முன்னேற்றங்களை கண்டு வந்திருந்தது. என்ன பிரச்சனை என்றாலும், காய்ச்சல் என்றாலும் அல்லது அந்த மக்கள் எங்களைத்தான் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஆலோசனையையும் அதற்குரிய தீர்வுகளையும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த மக்களுக்கு யாரோடையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இல்லாதபடியினால், பல முயற்சிகள் செய்தும் அது கைகூடாதபடியினால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தார்கள். சமீபத்தில் கூட அந்த நெடுந்தீவு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரதான பிரச்சனைகளாக இருந்த குதிரைக்கான, கால்நடைகளுக்கான குடிநீர், நெடுந்தீவை சேர்ந்த எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் 4 பேர் போய் ஆளுநர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் மக்களுக்கான குடிநீர், மற்ற கால்நடைகளுக்கான குடிநீர், அடுத்தது கடல் போக்குவரத்து, மற்றது வீதிகள் சம்பந்தமான இதுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்த நாங்கள்
அப்போ ஆளுநரும் அதை கருத்தில் எடுத்து அதை தீர்ப்பதாக உறுதியளித்திருந்தார். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறதுன்றது. அது அந்த மக்களுக்கு தான் வெளிச்சம் கடந்த காலத்தில் சரியாக கையாளப்படவில்லையா இல்லையான்றது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். நான் மக்களை நோக்கி கேட்பது என்னென்று சொன்னால், எங்களுக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால், நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்தது போல் 20-25 ஆசனங்களை நான் கேட்கவில்லை. ஒரு 3-5 ஆசனங்கள். ஏன்னா நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைகள் முக்கியம். எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நாங்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகுகின்ற நாங்கள், அவர்கள் பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகிற, இதுதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட இந்திய தரப்பை தமிழ் பிரதிநிதிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதில் கூட கதைக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு அத்துமீறி எல்லை தாண்டி வந்து இங்கே எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அது கதைக்கப்படவில்லை. அப்போ அவர்கள் கதைச்ச பிரச்சனை எதெல்லாம் கதைச்சிருக்கிறதாக பத்திரிகைகள் சொல்லப்படுது. ஒன்று இந்த எங்களோட மக்களுடைய இந்த இழுவம்படி படகுனுடைய பிரச்சனை, அடுத்தது எங்களோட அந்த அரசியல் உரிமை பிரச்சனையில் 13ஆம் திருத்த சட்டத்தை இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் எதை நீண்ட காலமாக முன்வைத்து வந்திருந்தோமோ அரசியல் தீர்வாக ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த 13ஆம் திருத்த சட்டம் மாநசப முறைமை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அன்றைக்கு அதை முன்வைக்கல சக தமிழ் கட்சிகள் உள்ளடங்களாக பிரபானுடைய அமைப்போடு சேர்ந்து எதிர்த்தவை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது அவர்களுடைய நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது.